பிறரோடு ஐக்கியம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4:20. சிலர் தீவிரமான ஆன்மீகவாதிகள், ஆழமான ஆவிக்குரிய ஈடுபாடுகள் உடையவர்கள். இவர்கள் தேவனை அதிகமாக நேசிப்பார்கள், தேவனுக்காக அதிக பக்தி வைராக்கியம் காண்பிப்பார்கள். ஆனால் பிற மனிதர்களையோ இவர்களால் நேசிக்க இயலாது. தேவனுக்காக உயிரையும் கொடுப்பார்கள், ஆனால் பிறருக்காக ஒரு துரும்பை கூட கொடுக்க மாட்டார்கள். தேவனை நினைத்தால் இவர்களின் உள்ளம் உருகும், ஆனால் பிற மனிதர்களை நினைத்தாலோ வயிறு பற்றி எரியும். தேவனுக்காக மலையையும் அசைக்க விரும்புவார்கள், மனிதர்களுக்காகவோ ஒரு சிறு கல்லை கூட எடுத்து போட மாட்டார்கள். ஆம், இவர்கள் தேவனை நேசித்து மனிதனையோ வெறுத்து பழகிவிட்டவர்கள். இவர்கள் தேவனை மேன்மைப்படுத்தி கொண்டு அவரால் படைக்கப்பட்ட மனிதனை அலட்சியம் செய்து பழக்கிவிட்டார்கள். ஆனால் இது உண்மையான ஆன்மீகம் அல்ல. பிறப்பரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரால் பிறப்பிக்கப்பட்ட மனிதர்களை வெறுப்பது உண்மையான ஆன்மீகம் இல்லை. ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பது மனிதர்கள் விஷயத்தில் தாழ்ந்து போய் விட்டு கொடுத்து சகித்து ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கே. நம்மை தாழ்மையானவர்களாகவும் பொறுமையானவர்களாகவும் சாந்த குணமுள்ளவர்களாகவும் சகிப்பவர்களாகவும் மாற்றாத ஆன்மீகம் பக்தி வீணானது. நாம் விசுவாசித்தாலும் ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் ஆராதித்தாலும் வேதம் வாசித்தாலும் அவைகளால் நமக்குள் ஒரு விசேஷ குணாதிசய ஆற்றல் உருவாகி வளர வேண்டும். அந்த குணாதிசய ஆற்றலை கொண்டுதான் நாம் பிறரோடு சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும். ஆபிரகாமின் எண்ணங்களும் யோசனைகளும் இசைவாக சாராளின் எண்ணங்களும் நினைவுகளும் யோசனைகளும் இருக்கவில்லை. ஆனாலும் ஆபிரகாம் சாராளோடு இணைந்து வாழ்ந்து இறை நோக்கத்தை நிறைவேற்ற இயன்ற மனிதராய் இருந்தான். அது சுயநலம் சார்ந்த சமரசமாகி போன அனுபவம் அல்ல, அது தேவனை பிரியப்படுத்தும் நோக்கம் சார்ந்து இசைந்து செல்லும் அனுபவம். சில விஷயங்களை தாங்கி கொண்டு, சில குறைகளை ஏற்றுக்கொண்டு, சில தவறான குணங்களை சகித்து கொண்டு எப்படியாகிலும் உறவுகளை கட்டிக்காத்து தேவனை மகிமைப்படுத்தும் அனுபவம் அது. சிந்தனைக்கு. தவறை பிறரிடம் கண்டால் முதலில் அது போன்ற தவறுகள் உன்னிடம் பிறர் காணாதிருக்க விழிப்பாயிரு. ஆமென்.